Welcome to Sweety Kitchen Podakkudi. Crispy and tasty prawn fry ஈஸியான மெத்தடில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ சிக்கன் சாப்பிடாதவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரான் லைக்கர்ஸ் இருந்தால் ரொம்ப பிடிக்கும். எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். ப்ரானை க்ளீன் பண்ணிவிட்டு கழுவிட்டு இந்த வால் பகுதியை மட்டும் கொஞ்சம் விட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். ப்ரானில் 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான பவுடர் தான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஆச்சி ஃப்ரைட் சிக்கன் பவுடர் கட் பண்ணிவிட்டு இதில் ஹாஃப் பாக்கெட் ஆட் பண்ணுறேன். ஹாஃப் பாக்கெட் அப்படியே இருக்கட்டும். நம்ம ஃப்ரை பண்ணும்போது அதை மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணணும். இப்போ இந்த பவுடரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். டீஸ்பூன் சால்ட் அண்ட் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். காரம் பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் கூட வாட்டர் ஆட் பண்ணக்கூடாது. இந்த லெமன் ஜூஸ்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 15 மினிட்ஸ் அப்படி இருக்கட்டும். அந்த காரம் உப்பு அந்த பவுடரோட ஃப்ளேவர் எல்லாமே நல்லா ஊறட்டும். நல்லா ஊறி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஹாஃப் பாக்கெட் பவுடரை ஒரு பிளேட்டில் ஆட் பண்ணுறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியமான ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். இந்த மேரினேட் பண்ண ப்ரானை அந்த பவுடரில் நல்லா புரட்டி எடுத்துக்கணும். 2 சைடும் நல்லா புரட்டி எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். எல்லா சைடும் இந்த பவுடர் பரவுற அளவுக்கு புரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட இந்த ஈரப்பகுதி தெரியக்கூடாது. இப்போ தான் இந்த KFC சிக்கன் மாதிரி நம்மளுக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். இதே மெத்தடை நீங்கள் சிக்கன் பிடிக்காதவங்களாக இருந்தால் ஃபிஷ்ஷில் கூட ட்ரை பண்ணலாம். போன்லெஸ் ஃபிஷ் அப்புறம் கிராபில் கூட நீங்கள் அந்த ஓட்டை எடுத்துகிட்டு மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. ஒவ்வொரு ப்ரானாக எடுத்து போட்டுக்கலாம். ஸ்டவ்வை மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இல்லைன்னா மேலே கிறிஸ்பி ஆகிட்டு முள்ளை வந்து குக் ஆகாது. ப்ரான் அப்படி இருக்கும். இதே மாதிரி ஒன்றா எடுத்து போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயில் ரொம்ப ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்மளுக்கு கலர்ஃபுல்லாக கிடைக்கும். இல்லைன்னா அது கருகி போயிடும். பாருங்கள் கலர்ஃபுல்லாக எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது சிக்கனில் தான் ட்ரை பண்ணணுமா? சரி ப்ரானில் ட்ரை பண்ணி பார்ப்போமே. நம்மளை மாதிரி சிக்கன் சாப்பிடாதவங்க எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு தான் ட்ரை பண்ணேன். வாவ் சூப்பராக வந்திருக்கு. நல்லா ஆயிலை ஃபில்டர் பண்ணிவிட்டு இது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம்.
ரொம்பவே ஈஸியான மெத்தட். இதில் என்ன ஒரு கஷ்டம்னா ப்ரானை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். அதுதான் கொஞ்சம் கஷ்டம். ஃப்ரை பண்ணுறது, இந்த பவுட்ரு தடவி மேரினேட் பண்ணுறது எல்லாமே ரொம்ப ஈஸி. ரொம்ப சிம்பிளான ஒர்க் தான். இப்போ மிச்சம் இருக்க அந்த ப்ரானையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். என்னால் நம்பவே முடியல, இவ்வளோ கிறிஸ்பியாக வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எப்போதுமே மசாலா பாக்கெட்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் பிக்சர் போட்டிருப்பாங்க. பிக்சரில் மட்டும்தான் இது வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, அப்போ தான் சேல்ஸ் ஆகும்னு போட்டிருப்பாங்கன்னு நினச்சேன். நிச்சயமாக என்னால் நம்பவே முடியல, அந்தளவுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக வந்திருக்கு. கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. ஃப்ரை பண்ணியாச்சு எல்லாத்தையும். அதே பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம். கிறிஸ்பி அண்ட் டேஸ்டி ப்ரான் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இதுக்கேற்ற சைடிஷ் கார்லிக் மயோனைஸ் அண்ட் சில்லி டொமேட்டோ சாஸ் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். வாவ், ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்குது. ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபீட்பேக் பண்ணுங்கள்.